எப்படி ஒரு ஏடிஹெச்டி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியும்னா என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் அவரே தானே டான்ஸ் ஆடி பண்ணிக்கலாம். டேரக்டர் இந்த ஷாட் நீங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? டேரக்டர் பர்சனலாக கேட்டு இன்டர்வியூ கேட்டு நம்ம கேட்டோம்னா என்ன சார் அவர் எப்படி சார் ஷூட்டிங் வர, ஆமாம் சார் ஒரு ஷாட்டை 100 தடவை எடுப்பேன், ஒரு சொன்னோம்னா அவர் வேறு ஏதோ பண்ணிட்டு ஓடிடுவார், அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு வர வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் களத்தில் கேட்டால் தான் தெரியும், இல்லைனா நஸ்ரியா மேடம் கேட்டால் தான் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன டவுட்னா இவருக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்கானே முதல்ல டவுட்டாக இருக்குது. ஏடிஹெச்டினா என்ன சார்? ஏடிஹெச்டி ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் இல்லாமல் டேரெக்டாக பெரியவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது வருதுன்றது வந்து மிக மிக ரேரு. ஸோ இது ஒரு கண்டிஷன் அண்ட் டிஸார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேஞ்சர் நோய் அப்படின்ற மாதிரி முத்திரை கொத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வணக்கம் சபரி சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஹெச்டி, அதுவும் நம்ம நடிகர் ஃபகத் ஃபாசில் தன்னோட 41வது வயசில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளோ நாளாக அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் இந்த ஏடிஹெச்டி ஃபகத் ஃபாசில் இருக்குன்னு சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசப்படுது. ஏடிஹெச்டினா என்ன சார்? ஏடிஹெச்டி ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இதை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஏடி தனியாக, ஹெச்டி தனியாக. ஏடின்றது அட்டென்ஷன் டெஃபிசிட், ஹெச்டின்றது ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது ஜென்ரலாக வந்து குழந்தைங்க டைமில் வந்து வரக்கூடிய ஒரு நோய் தான். அடல்ட்ஸில் வந்து பெருசாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேர் தான். அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னா உங்களுக்கு பேர்லேயே இருக்குது. அதாவது வந்து ஒரு கவன குறைபாடு, ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கவனிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறதுன்ற மாதிரி. ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னால் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணுறது, அது ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். நியூரோ டெவலப்மெண்டல்னால் வந்து இந்த குழந்தைங்கள்லேருந்து அந்த பருவத்திலேருந்து வளர வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து தெரிய வரும், எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் பாப்புலேஷனில். அதுக்கப்புறம் அடல்ட்ஸில் வந்து ஜென்ரலாக அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்காது, அதுக்குள்ளேயே வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. குழந்தைங்கள்லாம் இல்லாமல் டேரெக்டாக பெரியவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது வருதுன்றது வந்து மிக மிக ரேரு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைங்களில் வரக்கூடிய ஒரு நோய். இதுதான் இந்த ஏடிஹெச்டி அப்படின்றது வந்து நம்ம வந்து சுருக்கமாக சொல்லணும்னா. ஓகே, இதை வந்து நம்ம நோயாக எடுத்துக்கலாமா இல்லை இது ஒரு குறைபாடாக எடுத்துக்கலாமா? இது குறைபாடு கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு டிஸார்டர். ஓகேங்களா? ஒரு டிஸார்டர் அப்படின்றதுனா வந்துட்டு ஒரு கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு நோய் அப்படின்னா ஒரு க்யூர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். இது அப்படி இல்லை, இது ஒரு கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு கேன்சர் மாதிரியோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம இது வந்து அச்சுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பிரெயின் இருக்குங்களே, மூளையில் வந்து 4 இடம் இருக்குது. ஃப்ரான்டல் லோப், பெரைட்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப்னு. இந்த ஃப்ரான்டல் லோப் தான் மெயினாக வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்மளோட எமோஷன்ஸு, ஏர்ஜஸ்ஸு, எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கண்ட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரான்டல் லோப் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த நியூரோ டெவலப்மெண்டலில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் ஓவராக ரியாக்ட் பண்ணுறது, கம்மியாக ரியாக்ட் பண்ணுறது, டிப்ரெஷன் ஆகிறது, இதெல்லாம் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன் அண்ட் டிஸார்டர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேஞ்சர் நோய் அப்படின்ற மாதிரி முத்திரை கொத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார், இப்போது 41 வயசில் இந்த ஒரு பிரச்சனையை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி மக்கள்கிட்டையும் அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இது ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு வளர்க்க முடியுமா? புரியுது. கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையே. ஓகேங்களா? ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன டவுட்னா இவருக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்கானே முதல்ல டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏடிஹெச்டி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் பையன் வந்து கிளாஸில் வந்து சுத்தமாக கவனிக்கிறது இல்லை, வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கார், பகல் கனவு காண்டுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எல்லா சக மாணவர்களும் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ஜினியில் பெஞ்சு டு பெஞ்சு எகிரி குதிக்கிறான், இவன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஓடிடுறான், டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு போடுறான், இந்த மாதிரிலாம் வந்துட்டு குளவி சத்தம் கூவுறது, இந்த மாதிரிலாம் கிளாஸில் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹைப்பர் ஆக்டிவாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படின்ற மாதிரி வந்து கிளாஸ் டீச்சர்ஸோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கே என்ன டவுட்னா இவருக்கு ஏடிஹெச்டி இருக்குமா அப்படின்றதுக்காகனா, இப்போ அவருக்கு உங்களுக்கு தெரியாதில்ல எவ்வளோ படங்கள் இப்போ சமீபமாக நம்ம பார்த்ததே பார்த்திங்கன்னா மாமன்னன் பார்த்தோம். எப்படி ஒரு த்ரில்லிங்காக வந்து உதயநிதி சாரோட இவர் பயங்கரமாக நடிச்சிருப்பார். அவரோட அந்த அப்பர் கேஸ்ட் ஒரு வெறிய மாதிரி காமிச்சிருப்பாங்க, பயங்கரமான ஒரு ஆக்டிங்கு. அது இப்போ தான் ஆவேசம் ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எத்தனை ரியாக்ஷன்ஸ், எத்தனை எமோஷன்ஸு, க்ரையிங்கு, காமெடி எல்லாமே பண்ணியிருப்பார். எப்படி ஒரு ஏடிஹெச்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியும்னா என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் அவரே தானே டான்ஸ் ஆடி பண்ணிக்கல. டேரக்டர் இந்த ஷாட் நீங்கள் இப்படி பண்ணணும்னு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி போகணும் சார், இந்த இடத்துல நீங்கள் இப்படி வரணும் சார் அப்படின்னு வந்து ஓகே சார் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆக்டிங்கை பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்கிறவங்க எப்படி டேரக்டரை சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண முடியும்?
ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கவங்க அந்த இடத்துல எப்படி வந்து இது பண்ண முடியும்? ஸோ அப்படின்ற போது இந்த படங்கள்லாம் அவர் வச்சு பார்க்கும்போது ஒரு ADHD பேஷண்ட்டானே டவுட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம வெளியேந்து பார்க்கும்போது ஃபீல் ஆகுறது. ஆனால் களத்தில் போனால் தான் தெரியும். மேபி டேரக்டர் பர்சனலாக கேட்டு இன்டர்வியூ கேட்டு நம்ம கேட்டோம்னா, என்ன சார் அவர் எப்படி சார் ஷூட்டிங் வர? ஆமாம் சார், ஒரு ஷாட்டை 100 தடவை எடுப்பேன், ஒரு சொன்னோம்னா அவர் வேறு ஏதோ பண்ணிட்டு ஓடிடுவார், அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு வர வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் களத்தில் கேட்டால் தான் தெரியும். இல்லைனா நஸ்ரியா மேடம் கேட்டால் தான் தெரியும் என்ன ஏதாவது இருக்குன்ட்டு. நம்ம வெளியேந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு சத்தியமாக தோணலை, எப்படி ADHD இருக்கிறோம் இவ்வளோ அழகாக வந்து டேரக்டர் சொல்கிறத நடிக்கிறாருன்னு தான் தோணுது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரியலி டவுட் தட் இஸ் ஹேவிங் ADHD பை சீயிங் இஸ் மூவிஸ். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தைத்தனமாக ஒரு விஷயம் பண்ணாலாம், அதெல்லாம் ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைங்களோட தன்மை அதுதானே. சின்ன வயசில் இருக்கும்போது துருன்னு இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு சொல்கிற பேச்சை கேட்காம அங்கே எங்கேன்னு போகிறது இப்படி இருப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த டிசார்டருக்குள்ளே வரும்னு நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரியான குறைபாடுகளை சின்ன வயசில் இப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லா குழந்தைங்களும் குறும்பு இருக்க தான் செய்யும். என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் கிரேட்ஸ் வந்து பெருசாக இருக்காது, ஓகேங்களா? அதே மாதிரி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் முடிக்க மாட்டாங்க. மற்ற குழந்தைங்களாம் அந்த டாஸ்க்கு முடிப்பாங்க. ஏன்னா தான் கட்டி சண்டை போட்டாலும் வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல போய் இதை கொடுக்குறது அதை கொடுக்குறதுலாம் ஓடி போய் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கிள் கூப்பிட்றாரு போயிட்டு வாடானா போயிட்டு வந்துடுவாங்க. குறும்புத்தனம் பண்ணிகிட்டே போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தே டோன்ட் கம்ப்ளீட் த டாஸ்க்கை முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கோலை அச்சீவ் பண்ண மாட்டாங்க. மார்க் கிரேட்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து உன்னோட குறும்புத்தனத்தினால தான் நீ வந்து படிக்க மாட்டேன்ற, சொல்கிறத செய்ய மாட்டேன்றன்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அந்த குழந்தைய அடிக்கிறது, டீச்சர் வந்து இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னும் போது இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து குழந்தை மேலே திணிக்கப்படும். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவனோட நியூரோ டெவலப்மெண்ட்டால அந்த ADHDனால தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலை, இந்த மாதிரி பண்ணல அப்படின்னும் போது எடுத்த உடனே அவனை போட்டு திட்டாமல் இது பண்ணாமல் ஒரு பீடியாட்ரிக்ஸ் கிட்ட போய் காமிக்கிறது, அதே மாதிரி ஒரு பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார் அவங்க கிட்ட போய் காமிக்கிறதுன்னும் போது ஈஸியாக ADHD அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு தனி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. DSM-4 க்ரைட்டீரியா, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு 4-5 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியில் பாயிண்ட்ஸ் வந்த உடனே அவனுக்கு ADHDன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். அதை விட்டுட்டு நம்மளே வந்து நம்ம வந்து குழந்தைங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குறும்புதனம் எல்லாருக்கும் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை தாண்டி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நாட் அச்சீவிங் த டார்கெட்ஸ், நாட் அச்சீவிங் த கோல்ஸு, ஸ்டடீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸ்லீப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, டேஞ்சரஸ் திங்ஸ் லைக் கிராசிங் இந்த ரோடு, பஸ்ஸுக்கு நடுவில் ஓடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே. இப்போ இந்த ADHDன்ற விஷயம் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலிமா அதுவாகவே உருவாகலான்ட்டு ஒரு டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டடீஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ் தான் மெயின் ரீசன் சொல்கிறாங்க. ஓகே, குழந்தை டெவலப் ஆகிட்டு பிறக்கும் போதே அந்த ஃப்ரான்டல் லோபில் ஒரு சில கனெக்ஷன் மாற்றங்கள்னால தான் ஏற்படுது அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஹைப்போதசிஸாக வைக்கிறாங்க. அதை தாண்டி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து நிறைய வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை ஆல்கஹால் பிடிக்கிறாங்கன்னா அது குழந்தைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணி அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியில் பாதிக்கும் போது அந்த குழந்தைங்க பெற்று அந்த குழந்தைங்க வளரும் போது ADHD நோய் வந்து வெளியே வருது. 2 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த குறை மாத பிரசவம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 36 வாரத்தில் தான் ஒரு குழந்தை டெலிவரி ஆகணும்னா, ஆனால் அந்த குழந்தை வந்து 28 வாரத்தில் டெலிவரி ஆகுது, இல்லை 20 வாரத்தில் டெலிவரி ஆகுது அப்படின்னும் போது குறை மாத பிரசவம் ப்ரீடம் லேபர்னு சொல்கிறோம். அந்த குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏற்படுது. அப்புறம் வந்து லோ பர்த் வெயிட், அதாவது வந்து ஒரு குழந்தை நார்மல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 3 கிலோவில் பிறக்கணும் அப்படின்னா, ஆனால் அந்த குழந்தை வந்து 1 கிலோவில் பிறக்குது, 1.5 கிலோவில் பிறக்குதுன்னும் போது லோ பர்த் வெயிட்டை இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ADHD வரத்துக்கான குழந்தைங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகளாக வந்து தென்படுது, இந்த மெயின் ரீசன்ஸ். ஆனால் ப்ரிடாமினெண்ட்டாக அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெனட்டிக்னு தான் சொல்லணும். ஓகே சார். இப்போ அந்த ADHD அஃபெக்ட் ஆனவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டால் இதை க்யூர் பண்ண முடியும், இல்லை இது வராமல் தவிர்க்க முடியும்? இல்லை, இது ஃபுட்ஸில் வந்து பெரிய ரோல் இதில் வந்து இல்லை, ஓகேங்களா? அப்படி ஏதாவது ஃபுட் சப்ளிமெண்ட் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா DHA ESAலாம் சொல்லுவாங்க, டெக்கசோ ஹெக்ஸானாயிக் ஆசிடு, எக்கசோ பென்டனாயிக் ஆசிடு, அதுக்கப்புறம் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது ஜென்ரலாக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரிகாட் எடுத்துக்கோங்க, வால்நட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஜென்ரலாக பாதாம் முந்திரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கடல் இனங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும், சால்மன் ஃபிஷ்ஷு, காட் லிவர் ஆயிலு, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் பச்சை காய்கறிகள், ஓகே. ஸோ இதெல்லாமே பிரெயினுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு, ஓகே. எதெல்லாம் ஹெல்த்தி இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஃபி,
டீ, ஸ்மோக்கு, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து நம்ம பிரெயினோட ஸ்லீப்பு டெவலப்மெண்ட்டில் வந்து டிலே பண்ணும். பட் ஆனால் இந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்கள் பிரெயினோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியரல் தெரப்பி தான். பிஹேவியரல் தெரப்பினா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுறது, ஃபஹத் ஃபாசில் சாரை ட்ரெயின் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷனில் உங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதே மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் டீம் சேர்ந்து வந்துட்டு அவருக்கு பிஹேவியரல் தெரப்பி கொடுப்போம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி பீடியாட்ரிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிஹேவியரல் தெரப்பி கொடுப்பாங்க. அதான் வந்துட்டு மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். பிஹேவியரல் தெரப்பிலே ஜென்ரலாக குழந்தைங்க எல்லாம் பண்ணுவாங்க. பிஹேவியரல் தெரப்பிலே அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அடல்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்க முடியும், பெரிய பிரச்சனை இருக்காது. அடல்ட்டில் தான் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னா பிஹேவியரல் தெரப்பி ட்ரை பண்ணியும் சரியாகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் மருந்துகள் கொடுக்குறோம். மருந்துங்கன்னும் போது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்டி டிப்ரெசன்ஸ் இருக்குது. ஸ்டிமுலன்ஸ் தான் மெயின் மருந்து. ஸ்டிமுலன்ஸ்னால் என்னென்னா பிரெயினை போய் ஸ்டிமுலேட் பண்ணி புத்துணர்ச்சி ஆக்க வைக்கிறது. அதில் பிராசிட்டாம், ஜிங்கோ பைலோபா இந்த மாதிரி மாத்திரைகளாக இருக்குது. அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிமுலன்ஸ் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அது மோஸ்ட்லி அதுலேயே எல்லாருக்கும் கேட்கும். அதை போட்டும் கேட்கலாம் தான் ஆன்டி டிப்ரெசன்ட்டுக்கு போகிற மாதிரி வரும். ஆன்டி டிப்ரெசன்ட் மன அழுத்த நோய் அதுக்கு கொடுக்குற மாத்திரை. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து இந்த ADHDக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மெயினாக அந்த மன அழுத்த நோய்களுக்கு தான் வந்து மெயினாக கொடுப்பாங்க. இதான் அதோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக இருக்கும். இதுலேயே அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க, நல்ல ப்ரோக்னோசிஸ் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பாதிப்புகள் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனாலுமே டெய்லி நீட்ஸாக அவங்களால பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது கார் ஓட்டுறதோ இல்லை பைக் ஓட்டுறதோ இல்லை ஒரு கடைக்கு போகணும், இங்கே பர்ச்சேஸ் வாங்கணுன்றப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி தான். இப்போ இவரு கேஸ் பார்க்கும்போது நார்மல் ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ADHD சிவியராக இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப மைல்டு ADHD இருந்தால் இதெல்லாம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிவியர் ஃபார்ம் ஆஃப் ADHD தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆர்வ கோளாறுல நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கார் ஓட்டும் போதே திடீர்னு ஒரு 200ல் போய் பார்ப்போன்ட்டு அவங்க மைண்டு தோணி 200 ஓட்டிடுவாங்க. மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து இங்கே குதிக்கிறோம் பாருன்னு குச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸ் விஷயம் டாஸ்க்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு ADHDன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ துருன்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிடுறது, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அதை பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ அதுதான் அது அவங்க தப்புன்னு தெரியாமே அதை பண்ணுறது. அதுதான் நம்ம பிஹேவியரல் தெரப்பியில் வந்து சொல்லிக் கொடுப்போம். இந்த இடத்துல நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இல்லாமல் இந்த சாகசங்கள்லாம் பண்ணுறது ஒன்று. நிறைய பேர் வந்து என்னடா நான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேனே அப்படின்ற மாதிரி அதிகமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆல்கோஹால் அதிகமாக இருந்தது, காஞ்சா, கொக்கைன் இந்த மாதிரி அடிக்ஷனாக கூட வந்து மாறுவாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினாக வந்து இதோட காம்ப்ளிகேஷன்ஸை தவிர மற்றபடி டேரெக்டாக ADHDனால ஒருத்தவங்க இறந்துருவாங்க, கேன்சர்னால ஒருத்தவங்க இறக்குறாங்கன்ற மாதிரி, ஹார்ட் அட்டாக்னால ஒருத்தவங்க இறக்குறன்ற மாதிரி ADHDனால ஒருத்தவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ADHD வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலே இந்த மாதிரி பாதிக்கும். உங்களுக்கு சோஷியலாக கெட்ட பேர் வாங்கி தரும். ஒய்ஃபு கூட சண்டை, இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை மாதிரி கிரியேட் பண்ணுமே தவிர உங்களை அது வந்து டேரெக்டாக வந்துட்டு உங்கள் உடம்பை வந்து கொள்ளாதுன்றது தான் சார். ஓகே சார், இப்போ இந்த ADHD இருக்கிறவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், பண்ண முடியாது? இன்னொன்று இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா? அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க. அந்த குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் குழந்தைகள் வந்து சற்றே அதிகமாக வந்து பெண் குழந்தைகளோட வந்து பாதிக்கப்படுறாங்க. அடல்ட்ஸில் வந்து இது ரொம்ப ரேர். இந்த 4 விஷயம் மக்கள் தெரிஞ்சால் போதும். இது குழந்தைங்களோட ப்ராப்ளம்ட்டு. ஆனால் அடல்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு வீட்டுக்கார் கோவப்படுறாருன்னு இவருக்கு ADHDன்லாம் சொல்லி முத்திரை கொடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் கோவப்படுறாங்கன்னு ADHDன்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. குழந்தைங்களோட மெயின் நோய் அடல்ட்ஸில் வந்து ரொம்ப ரேர். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னா சராசரி மனுஷன் மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதில் நீங்கள் எதுவுமே வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே பண்ணுவாங்க. என்னென்னா வந்து அதோட சிவியாரிட்டி பொறுத்து வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறு வேலைகள் அதிகமாக இருக்கும், கவனக்குறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இல்லை. தியானத்தில் உட்காந்துருக்கும் போது வந்து டான்ஸ் ஆடுறாரு, இல்லைனா வந்து எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் கம்முன்னு உட்காந்துட்டு ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு, அட்டென்ஷன் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்டு அதேமாதிரி நியூராலஜிஸ்ட் உங்களை பார்க்கும்போது ADHDயை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க வந்து அதுக்கு ட்ரீட் பண்ண போகிறாங்க. மற்றபடி ஒரு மைல்டு ஃபார்ம்லாம் இருந்ததுன்னா பிஹேவியரல் தெரப்பி கொடுத்தா இவங்களே உங்களை மேனேஜ் பண்ணிக்காங்க. பெரிய அளவில் நம்ம வந்து பயப்பட வேண்டியோ யோசிக்க வேண்டியோ அவசியம் ஒன்றுமே கிடையாது. இவங்களால யாருக்கும் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. இவங்க வந்து மற்றவங்களை கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மற்றவங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ இது சாதாரண மனுஷனுக்கு ஓகே, ஃபகத் ஃபாசில் மாதிரியான ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி அது டஃப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு கேரக்டர் பண்ணோன்னா அவர் அந்த கேரக்டராகவே மாறணும். ஸோ அந்த கேரக்டர் பிஹேவியர்ஸ் எல்லாமே அவர் பண்ணணும். அப்போ இவரோட பர்சனல் பிஹேவியர் தெரப்பின்றது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் சார்? அப்படி தானே ஒர்க் அவுட் ஆகணும். அவருக்கு இருந்திருந்தா தான் நான் சொல்கிறேன், அவருக்கு இருக்கானே டவுட்டாக இருக்கும். அவர் நல்லா தான் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூ நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எந்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் சிரிக்கிறாரு. எங்கே ஒரு ADHD வெளிப்படுத்தினாருன்னு எனக்கே தெரியல. அவரே ஏதாச்சும் சும்மா பஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி விட்டாருனாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ADHD இருக்குது, பேசுங்கடா அதை பற்றி. இல்லைனா ADHDக்கு ஒரு மாதம் அப்புறம் ADHD ஒரு அன்அவேர்னஸ் நோயாக இருந்தது, ஒரு குழந்தைங்க நிறைய பேர் பாதிச்சதை பார்த்தேன், அதனால் வந்து அதை பற்றி எல்லோரும் பேசி சென்சிடைஸ் பண்ணணுன்ட்டு நான் வந்து சும்மா பேசி விட்டேன் எனக்கு இருக்குன்ட்டு. இப்போ எல்லோரும் ADHD தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு கூட ஒரு
முடிச்சிருக்கலாம். யாருக்குங்க தெரியும்? அவருக்கு ADHD இருக்கானே எனக்கு இன்னும் கூட டவுட்டாக இருக்குங்க. அவர் வந்து எதுவுமே கவலைப்பட அப்படி இருந்தாலும் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா தான் பண்ணுறாரு. அதே பிஹேவியரல் தெரப்பின்றது என்னென்னா ஜஸ்ட் சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர ஏன் மனுஷன் அப்படி சொன்னார்னு எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த நோயை பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஒரு டாக்டராக நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லா நோயை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். இது வந்து ரொம்ப காமன். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து நிறைய குழந்தைங்க வந்து அடி வாங்குறது, நிறைய குழந்தைங்க வந்து திட்டு வாங்குறது, நெக்லெக்ட் ஆகிறது, இந்த மாதிரி வேஸ்ட்டு அப்படின்ட்டு குழந்தைங்க மனசில் புகுந்து அதுங்க ஒரு மனக்காயம் ஏற்படுறது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நோய். இது வந்து அன்டச்டு அன்டயக்னோஸ்டாக நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. நம்ம நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது, நிறைய கிளாஸ் டீச்சருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவன் அப்படின்ற மாதிரி ஒரு சைடும், இன்னொரு சைடுங்களாம் மக்கு +3ன்ற மாதிரி ஒரு சைடும் பிரித்து வச்சுருவாங்க. அதில் வந்து ஏன் அவன் படிக்க மாட்டேன்றான், அவன் கேரக்டர் ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு யாருமே வந்து பெருசாக ஆய்வு பண்ணுறதில்ல. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்துட்டு இவன் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு அவனை அந்த கஷ்ட சோகத்திலே வளர்க்குறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்போது அந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம கொண்டு போய்ட்டு ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்போம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு ADHD மாதிரி சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, டிஸ்லெக்ஸியா மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இஷ்யூவை வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா 100% குழந்தை சூப்பராக என்ன வருமே. ஸோ எல்லாமே ட்ரைனிங் தான். ஸ்கூலில் போய்ட்டு ABCD எழுதினா மட்டும்தான் அறிவாளி இல்லைன்னு கிடையவே கிடையாது. வேறு மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் சில குழந்தைங்களுக்கு, அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த ADHD பற்றி அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபஹத் ஃபாசில் சார் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு இருக்கா இல்லையானே தெரில. சரி சார், இப்போது குழந்தைகளை அந்த அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பேரண்ட்ஸ்ன்றவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வளர்ந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ, இல்லை ஒரு சில சில்ட்ரன்ஸ்லாம் அவங்க பேரண்ட்ஸே அடிக்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பேரண்ட்ஸுக்கு இந்த டிசீஸ் இது மூலியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை சார், அந்த மாதிரிலாம் வராது. வேறு மன அழுத்தம் தான் சார் வரும். டிப்ரெஷனு, மேனியாக்கு, அதெல்லாம் வந்து மன அழுத்தம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம். ஓகேங்களா? இது அந்த மாதிரி இதில் பொருத்தவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம், ரெண்டும் வேறு வேறு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ADHDன்றது ஒரு அதிக ஆர்வ கோளாறு மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்டல் பைத்தியம். புரியுதா நான் சொல்கிறேன்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். மென்டல் பைத்தியன்றதுக்கும் ADHDக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஹத் ஃபாசில் சார் சொல்கிறதுக்கும் 3 தனுஷ் சாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 3 தனுஷ் சார் வந்து ஒரு பைப்போலர் அந்த மாதிரி. ஸோ இது வேறு ஆங்கிளில் வரும். நீங்கள் சொல்கிற அந்த மேலே துன்புறுத்துறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி போயிடுவாங்க. ADHD மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஓகே, அப்போ பேரண்ட்ஸ் எந்த வகையிலலாம் குழந்தைங்கிட்ட நடந்துக்கணும்னு ஒரு டாக்டரை நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சார். நிறைய வந்து என்வாயர்மெண்டலாக காமிக்கணும். ஸ்கூலு, கிளாஸ் ரூம் டீச்சிங்கை தாண்டி வந்துட்டு சோஷியல் டீச்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெளியே கூட்டு போயிட்டு ஒரு பீச்சை காமிக்கிறது, வெளியே கூட்டு போயிட்டு ஒரு சினிமாவை காமிக்கிறது, வெளியே கூட்டு போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இது என்ன ஃப்ரூட் என்ன வெஜிடபிள்னு அங்கே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது, புக்ஸில் சொல்லிக் கொடுக்காம ஜூக்கு கூட்டு போய் அனிமல்ஸை காமிக்கிறது, மவுண்டனுக்கு கூட்டு போய் நேச்சரை காமிக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு அப்படி சொல்கிறது ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக ஆன் த ஸ்பாட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களை. ப்ளஸ் குழந்தைங்க சின்ன வயசில் படிக்கலாம், அப்படி படித்தா தான் அது நல்ல குழந்தை, படிக்கலாம் கெட்ட குழந்தைன்னு ரொம்ப தவறான விமர்சனம். நான்லாம் கவர்மெண்ட் காலேஜில் படித்து தான் நான் டாக்டர் ஆனேன். எதுவுமே வந்து ஃபீஸு கேப்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும், நான் வந்து 4th 5th 6th 7th எல்லாத்துலேயுமே மேக்ஸில் ஃபெயிலு. அதே மாதிரி சயின்ஸ்லாம் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனேன். ஆனால் திருப்பி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் 12th வந்துட்டு நல்ல கட் ஆஃப் வாங்கி கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த குழந்தை எப்போ படிக்க ஆரம்பிப்போம்லாம் யாருமே ஜட்ஜே பண்ண முடியாது. அது நானும் வேஸ்ட்டு வேணால் எங்கே உருப்படுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அதை பண்ணி காமிச்சோம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க அந்த ஏஜ் வரும்போது தானாக அவங்க படிப்பாங்க. அது மாதிரி ரொம்ப நல்லா சின்ன வயசில் படித்தவங்க ஒன்றும் இல்லாமல் போயும் பார்த்துருக்கேன். அதனால் வந்துட்டு குழந்தைங்களை போட்டு படிக்கலைன்ற காரணத்துக்காக திட்டாதீங்க. அவனை நல்லா வந்து எஜுகேட்டிவாக, இன்ஃபர்மேட்டிவாக, நல்லா ஒரு சூப்பர் அவேர்னஸாக நல்லா வளங்க. ஓகேங்களா? ஹெல்த்தியாக வளங்க. மற்றபடி அவன் பார்த்துப்பான்றது தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இருக்கும்.